ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஹர் சிட்டி ஆத்துக்கரர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஸ்டோரியே மறந்துருப்பீங்க. இப்படிலாம் ஒரு ஸ்டோரி போட்டிங்களா அப்படின்ற மாதிரியே இருக்கும். சேம் எனக்கும் அப்படி தான் இருக்குது. நான் ஸ்டோரியே மறந்துட்டேன். அந்தளவுக்கு என் மைண்ட் செட் இருந்திருக்கு. நான் லாஸ்ட் வீடியோ கூட வந்துட்டு ஏன்டா போடுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் நான் போட்டேனே. இதுக்கப்புறம் நான் வீடியோஸே போடவே மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் நான் செட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க என் மண்டை மேலே தட்டி, இல்லை நீ சுகர்ஸ்க்காக வீடியோலாம் போடணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், நீயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னபடி நான் எகெயின் நான் வந்துட்டேன். முன்னாடி வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நான் வீடியோ போட்டேன். இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போட பார்க்குறேன். ஓகேவா? எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அண்ட் ரொம்ப சாரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு. இனிமேல் நம்ம டிலே பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? ஜிம்மன் ஜிம்மன் விட்டு ஜிம்மன், ப்ளீஸ் என்னை விட்டுரு ஜிம்மன். ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? என்னை விடு. மாட்டேன். உன்னை விடுறதுக்காடி கொரியாவிலேருந்து இங்கே வந்தேன். அதுவும் இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு. என்னை இப்படி விட்டுட்டு போக சொல்கிறியாடி? நான் விட மாட்டேன். இப்படி தான் டைட்டாக கட்டி பிடிச்சிப்பேன். ஜிம்மன் விட்டு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. பிடிக்கலையா? எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு பிடிக்கலன்னு. மாட்டேன். என்னை விட்டு. கண்ணை தோறடி. நான் உன்னை எதுவுமே பண்ணிட மாட்டேன். என் கண்ணை பார்த்து ஜிம்மன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, உன்னையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு மட்டும் சொல்லு. நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன். முதல்ல இங்கே போ. அம்மா வந்துடுவாங்க ஜிம்மன். போ ஜிம்மன். அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் உன்னை பார்க்க போகிறேன்னு, என் பப்ளியை பார்க்க போகிறேன்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேணும்னா ஒரு நாள் ஆச்சுலடி அது பண்ணி. நம்ம வேணும்னா ரீக்ரியேட் பண்ணலாமா? எதை பற்றி பேசுகிற? எதை பற்றியா? மேடம்க்கு எதுவுமே தெரியாது போல். எல்லாம் மறந்துட்டிங்களோ? நான் வேணும்னா ஞாபகப்படுத்தட்டாடி. பாரு ஜிம்மன், அது அது ஏதோ சின்ன வயசில் அப்படி நடந்துடுச்சு. இப்போது அதெல்லாம் இல்லை. நீ போ. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நீ போ ஜிம்மன். அம்மா வந்துடுவாங்க ஜிம்மன். முதல்ல என்னை விட்டு. நீ என்னை இப்படி பிடிச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. விடு ஜிம்மன். மாட்டேன். சரி, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? நான் வீடியோ கால் பண்ணுவல்லடி, வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணுவல்ல, அப்போல்லாம் உன் மூஞ்சை காட்ட மாட்டியா? உனக்கு என்ன மாதிரி போவ? அதுவும் அம்மா சொல்லுவாங்க ஜிம்மன் பேசுகிறாண்டி அப்படின்னு. அப்போ கூட மூஞ்சை பார்க்காம நீங்களே பேசிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவ. நடி திமிரா? என் மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டிங்களோ? நான் ஏன் உன் மூஞ்சை பார்க்கணும்? நான்லாம் பார்க்க மாட்டேன். ஓ, பார்க்க மாட்டீங்க அப்படி தானே? ஆமாம், நான் பார்க்க மாட்டேன். ஓ மூஞ்சி நான் எதுக்கு பார்க்கணும்? நீலாம் ஒரு மூஞ்சி. நான்லாம் பார்க்க மாட்டேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? எகெயின் சொல்லு. நான் உன் மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன். ஓ ஆமாம் ஆமாம், என் மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட லிப்ஸை மட்டும்தானடி பார்ப்பேன் நீனு. என்ன சொன்ன? அதான்டி, என் மூஞ்சை பார்க்க மாட்டேன். என் மூஞ்சியில் இருக்க என்னோட அந்த அழகான லிப்ஸை மட்டும்தானே பார்ப்பேன். எனக்கு தெரியும்டி. நானும் பார்க்க மாட்டேன். நான் இதுவரை பார்த்ததே இல்லை. போய் சொல்லாதடி. இதோ இப்போ கூட என் கண்ணு என் லிப்ஸை தானடி மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்க. எனக்கு தெரியும்டி, தெரியும். எப்படி? இந்த இரட்டில் என் மூஞ்சி கூட உனக்கு தெரியாது. உன் மூஞ்சி எனக்கு சுத்தமாக தெரியல. இதில் நான் உன் லிப்ஸையும் உன் கண்ணையும் பார்க்குறேனா? விளையாடாத ஜிம்மன். முதல்ல என்னை விடு. விட மாட்டேன்டி. அதான் நான் விட மாட்டேன்னு சொல்கிறல்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் விடு விடுன்னு சொல்லிகிட்ருக்க? உனக்கு தெரியாதா? ஒரு தாட்டி நான் உன்னை பிடிச்சா
அதுக்கப்புறம் விடவே மாட்டேன்னு. ம், மறந்துட்டியாடி முதல்ல? சரி, இப்போ இப்போ எதுக்காக இங்கே வந்த? ஆ, இது என்ன கேள்வி? ஒன்றை பார்க்க தான், என் பப்ளியை பார்க்க தான், தோ இப்படி கொடுக்க தான். இப்பெல்லாம் பண்ணாத ஜெமன். எனக்கு எனக்கு பயமாக இருக்கு. எது பயமாக இருக்கா? நீங்கள் நீங்கள் மறந்துட்டீங்களா ஜெமன்? இந்த மாதிரி பண்ணால் எனக்கு பயமாகணும் உங்களுக்கு தெரியாதா? எப்படி பப்ளி, என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி மூச்சு வாங்குற அப்படின்னு ஜிம்மன் வந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே வந்து கேட்குறாரு. பிகாஸ் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்படி மூச்சு வாங்குது. அவள் செம்மையாக வந்துட்டு பயப்படுறா. பயத்தில் வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஜிம்மனுக்கு அவர் மைண்டில் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. அப்போ தான் அவருக்கு வந்து ரியலைஸ் ஆகுது அந்த பொண்ணு ஏன் அழுகிறா அப்படின்னு. ஜிம்மன் வேகமாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, பப்ளி பப்ளி என்னை பாருடி. ஒன்றும் இல்லை நான் உன் கூட தான் இருக்கேன். என்னை பாருடிமா. பப்ளி என்னை பாருடி. இல்லை, என் பக்கத்தில் வராதீங்க, தள்ளி போங்க ஜிம்மன், எனக்கு பயமாக இருக்கு. ப்ளீஸ் என் பக்கத்தில் வராதிங்க ஜிம்மன். நீங்கள் அகைன் அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. தள்ளி போங்க, எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லடிம்மா. சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன். என்னை பாரு. என்னை பாரு, என் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோ. உனக்கு பயம் இருக்காது, ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கோம்மா. இல்லை வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கு, தள்ளி போங்க. இல்லடி ப்ளீஸ் டி, என் கையை பிடி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா ஜிம்மன்ட்டு வந்து தள்ளி போக. பட் ஜிம்மன் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக, அதே சேம் டைம் அவள் போகாத மாதிரியும் கொஞ்சம் டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு செம்மையாக அழுகிறா. அவள் ஹார்ட் பீட்லாம் அப்படி ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அவ்வளோ பயம் அவளுக்கு. அப்படியே டியர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுறா. அவள் ஐஸ் க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கா, ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அவ்வளோ பயம். ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அவள் அழுதுகிட்டே தான் இருக்கா. இங்கே உங்கள் சைடு அப்பாடா, இப்போ தான்டா வயிறே ஃப்ரீயாக இருக்குது. என் கண்ணே இப்போ தான் வெளிச்சமாக தெரியுது. கொரியாவில் அடக்குனது இங்கே தான் வந்து போகிற உச்சா. தண்ணிலாம் வரும்போது குடிச்சு வயிறே டேங்க் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இனிமேல் இப்போலாம் இருக்கக்கூடாது. எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்துட்டு அப்படியே போயிடணும். கொஞ்ச நேரத்தில் ஏம்மா சரி வெளியில் போகலாம். அதுக்கு முன்னாடி கண்ணாடி பார்த்துட்டு போவோம். அழகண்டா நீನು, எங்கே போனாலும் நீ அழகாக தான்டா இருக்க. இந்த ஊரில் வேறு நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க, அதுவும் இந்தியன் கேர்ள்ஸ். வாவ், எல்லோரும் ஒரு மாதிரியான ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. என்ன கொரியன் கேர்ள்ஸ் மாதிரி கொஞ்சம் கலராக இல்லை? கலர்லாம் என்ன, அது இருந்துட்டு போட்டும். அதை விட இது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்காங்க. அதுவும் என்னென்னமோலாம் முகத்தில் அலங்காரம் பண்ணி தலையில் என்னமோ வச்சு, வாவ், பார்க்கவே அப்படியே கண் குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே இருக்கிற வரையும் ஜிம்மன்ட்ட சொல்லி பேசாமல் இங்கே தங்கிடலாமா? அப்படி தான் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே போகிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். அப்புறம் கொரியாவில் போயிட்டு, கொரியா கூட வேணாமே, இங்கே இருந்துடலாமா? இங்கே நிறையா கேர்ள்ஸ் இருப்பாங்க, எல்லோரும் கூட இருக்கலாம்ல? இல்லை நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளாம் ஒரே ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கணும். சரி, ஆனால் அந்த ஒரே ஒருத்தி எங்கே இருப்பா? டே அழகா, உனக்கு ஏற்ற ஒருத்தி எங்கடா இருப்பா? சரி வெளியில் போவோம், கிடைக்காமையா போவா? உனக்குன்னு ஒருத்தி இங்கே கண்டிப்பாக இருப்பா. அவளை பார்த்து கரெக்ட் பண்ணி அப்புறம் ஜாலி பண்ண வேண்டியதுதான். வெளியில் போகலாம். ஆமாம், நம்ம
இங்கே ரெஸ்ட் ரூம் கேட்கும்போது யார்கிட்டயோ யார் அது ஐயோயோ ஒரு பொண்ணுக்கிட்ட ரெஸ்ட் ரூம் கேட்டு அவகிட்ட போயிட்டு ரெஸ்ட் ரூம் அட்ரஸ் கேட்டிருக்கேடா ஒரு பொண்ணுக்கிட்ட. என்ன பண்ணுறது இப்போது? ஐயோ என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு இப்படியாடா கேட்ப நின்று? அவள் உன்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? அவள் எதுவும் நினைக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் ஐயோ நான் வேற இன்றைக்கி தான் அழகாக இருந்தேன். இப்படி போயிட்டு அவகிட்ட போய் சரி போவோம். அவசரத்துக்கு உதவி பண்ணிட்டாங்க, நம்மளும் ஏதோ ஒரு அவசரத்தில் கேட்டுட்டோம். இது கண்டிப்பாக அவங்க போயிருப்பாங்க. அவங்க கண்ணில் படாத மாதிரி ஓடிட வேண்டியதுதான். எங்கே அவர் உள்ளே போனவர் இன்னும் ஆளே காணும். வந்தால் பேசலான்னு பார்த்தா உள்ளே இருக்காரே, எப்போ வெளியில் வருவார்? ஐயோ பிள்ளையாரப்பா, அவர் எவ்வளோ அழகாக இருந்தார் தெரியுமா? அவர் கண்ணு அச்சோ அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. எவளுக்கு கொடுத்து வச்சுருக்கோ தெரியல. ஆமாம், யார் இவர்? அதை கேட்கவே மறந்துட்டோம். இவர் யார்? ஒருவேளை ஏதோ கொரியர் பாயாக இருப்பாரா? ஆனால் பார்க்க அப்படி தெரியலையே, சைனா பையன் மாதிரிலாம் இருக்காரு. இங்கே எதுக்கு வந்திருப்பாரு? அதுவும் நம்ம வீட்டில் நம்மக்கிட்டே என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அங்கே ஜிம்மனோட ஃப்ரெண்ட் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணால் நீங்கள் வெளியிலே நின்றுட்டுருக்கீங்க. எந்த பிளேஸில் அவரை விட்டிங்களோ அதே பிளேஸில் டோர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கீங்க. ஐயோயோ இவன் என்ன போகாமல் இங்கே நின்றுட்டுருக்கா? என் மானமெல்லாம் போச்சு. டேய் இப்படியாடா? ஐயோ என்ன பண்ணுறது? ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு இப்படி கேட்டுட்டியேடா. அவள் போயிட்டு அதர் கேர்ள்ஸ் கிட்ட சொல்லிட்டானா? என்ன பண்ணுறது? பின்ன எவ்வளோ என்னை பார்க்க மாட்டாளே. சரி சமாளிப்போம். எங்க ஒரு நிமிஷம். என்னங்க என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான். என்ன சொல்லுங்கோ, நான் வேணும். நீங்கள் யார்? நான் யாரா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சொன்னால் தானே தெரியும். யார் நீங்கள்? அதுவும் எங்கள் வீட்டில் என்கிட்டயே ரெஸ்ட் ரூம்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டு போனீங்க. யார் நீங்கள்? ஐயோ மானம் போச்சு. இல்லை ஒரு அர்ஜெண்ட் ஆகிடுச்சுங்க, அதான் அப்படி கேட்டு போனேன். நான் வந்துட்டு ஜிமினோட ஃப்ரெண்டு. என்ன ஜிமினோட ஃப்ரெண்டுங்க? ஜிமின் கூட வந்தேன். என் கேண்டி வந்துருச்சா? கேண்டியா? அப்படின்னா அதான் ஜிமின் வந்துட்டாரா? வந்துட்டானே, நானும் என் மச்சானும் தான் ஒன்றா வந்தோம். அப்படியா? இப்போ ஜிமின் எங்கே இருக்காரு? அது யாரையோ ஒயன் சொல்லிட்டு யாரையோ தேடி போனா. என்ன ஒயனை பார்க்க போனாரா? ஆமாம், ஏதோ ஸ்டோர் ரூமில் இருக்கிறதா அந்த ஆன்ட்டி சொன்னாங்க. அவனும் ஏதோ துண்டை காணோம் துணியை காணோன்ற மாதிரி ஓடியோ போயிட்டான். ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கானே, அவன்கிட்ட எதனா கேட்பாமா வேணாமா, ஒரு டீ காஃபி எதனா குடிக்கிறியாடான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த பொண்ணு நேம கேட்டான், அவங்களும் அங்கே இருக்காருப்பா தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியே ஓடி போயிட்டான். என்ன நண்பனும் கொரியாவில் இருந்த வரையும் என்கிட்ட எப்படிலாம் இருப்பான் தெரியுமா? என் பின்னாடியே சுற்றுவான், மச்சான்னு. எங்கே வந்தோடனே எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே ஃபேக் லவ்வாக இருக்குது. ஃபீல் பண்ணாதீங்க, அவர் இங்கே ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு இல்லையா, அதான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஓடி இருப்பார். அவர் வந்து உங்ககிட்ட பேசுவார், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இல்லை, அவன் என்னை மறந்துட்டான். நான் அவன்கிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன். அவன் எதனா ஃபைல் வேணும்டா மச்சான், அது வேணும்டா மச்சான்னு என்கிட்ட தான் வருவான். அப்போ இருக்கு அவனுக்கு. நான் அவனை கண்டுக்காத மாதிரி நானும் எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன்.
நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க. எது காமெடியாக பேசுகிறேண்ணா? ஹலோ, நான் பேசுகிறது உனக்கு காமெடியாக இருக்கா? ஆ ஆமாம், நீங்கள் பேசுகிறது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆமாம், உங்கள் பேர் என்ன? அது என் பேர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ சொன்னால் மாதம் இருக்காது. நாளைக்கு காலையில் சொல்கிறேன். நீ இங்கே தானே இருப்ப? இது என் வீடு, நான் இங்கே தானே இருப்பேன். ஓ சரி, நானும் இங்கே தான் இருப்பேன். நான் காலையில் உனக்கு அழகாக சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இருட்டில் இருக்கேனா, ஸோ அதனால் சொன்னால் என் பேர் வந்துட்டு நல்லா இருக்காது. காலையில் நல்லா பிரைட் ஆகிட்டு நான் நல்லா பல்லு தேய்ச்சி குளித்து அப்போ சொல்கிறேன். நேம் சொல்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அதெல்லாம் அப்படி தான். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் நேம் சொல்லணுன்னா நல்லா மேக்கப்லாம் போட்டு அழகாக சொல்லுவோம். எங்கள் பேரோடு சேர்ந்து எங்கள் மூஞ்சியும் வந்துட்டு அப்படியே ஜொலிக்கும். அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, என்னமோ சரி. உன் பேர் என்ன? என் பேரும் நான் காலையில் தான் சொல்லுவேன். நான் நல்லா பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவேன். ஓ அப்படியா? அப்படி தான். சரி வாங்க, ஜிமினை பார்க்க போகலாம். போகலாமே. உனக்கு அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஹலோ, இட்ஸ் மை ஹோம். ஓ ஓகே போகலாமே. ஆமாம், நீ அப்படி இத்தினூண்டா இருக்கு? உங்கள் ஊரில் நான் பார்த்தேன், கேர்ள்ஸ் எல்லாருமே இத்தினூண்டா இருக்கீங்க. எதுவும் என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் யாரும் வளர மாட்டிங்களா? எல்லோரும் கரெக்டான ஹைட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் தான் வளர்ந்த மாடாட்ட வளர்ந்து போயிருக்கீங்க. வாட் மீன்ஸ் வளர்ந்த மாடு? அது அது நல்லா வளர்ந்தவங்கள அப்படி சொல்லுவாங்க. ஓ, புகழ்வாங்களா அப்படி? ஆமாம், நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்களா, அதான் உங்களை பார்த்து வளர்ந்த மாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக சொன்னேன். ஓ ஐயோ, எனக்கு வேற வெக்கமாக வருது. சரி வா போகலாமா? போகலாம். அப்படின்னு நீங்களும் ஜிம்மன் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஜிம்மினை பார்க்க வந்துட்டுருக்கீங்க. இங்கே ஜிம்மன் சைடு. பப்ளி, இப்போ ஓகேவாடி? ஓகே. சாரிடி, ஏதோ தெரியாமல் விளையாட்டுக்கு பண்ணிட்டேன்டி. சாரி. நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்டி, சரியா? ரொம்ப பயந்துட்டியாடி? ரொம்ப. இனிமே அப்படி பண்ணாதீங்க ஜிம்மன். சரி, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். ஆனால் நீ இன்னும் அதை மறக்கலையாடி? இன்னும் நீ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகலையா? இப்படி இருக்காதடி. மூவ் ஆன் ஆகுடி. இது இப்படியே இருந்தால் நல்லதில்லடி, புரிஞ்சுக்கோடி. எப்படி என்னால் மூவ் ஆன் ஆக முடியும்? எப்படி ஜிம்மன் மூவ் ஆன் ஆகிற மாதிரியா நடந்துச்சு? என்னால் முடியல ஜிம்மன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எப்போல்லாம் நைட் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நானும் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறேன். பட் அப்படி நினைக்கும் போதெல்லாம் அந்த தாட்லாம் என் மைண்டுக்குள்ளே அதிகமாக வருது. அது எகெயின் அந்த மாதிரிலாம் நடக்கிற மாதிரி எனக்கு ரியலாக ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் எண்ட் ஆஃப் வாழ்கிறோன்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும், தெரியுமா? ஐம் சாரி ஜிம்மன். என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் தெரியாமல் பண்ணதில் நான் ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி. அப்படிலாம் இல்லடி, என் மேலே தான் தப்பு. நான் தான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. உன்னோட மைண்ட் செட் தெரியாமல், உன்னோட வீக்னஸ், உன்னோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சும் நான் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாதுடி. ரொம்ப சாரி. நான் இனிமேல் அப்படி நான் உன்னை பண்ண மாட்டேன். நான் இருக்கேன்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குடி. நீ ஃபீல் பண்ணாத. நான் எப்போவுமே உனக்கு
நான் இருக்கேன். சரியா? இப்போது நான் உன்னை ஹக் பண்ணியிருக்கேன்லடி. ஆ அது 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 உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதாடி? ஆ இல்லை, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி தான் எப்போவுமே நீ என்கிட்ட ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவேன். சரியா? சம்டைம்ஸ் உனக்கே பயம் வரும் தான், எனக்கு தெரியும். பட் இனிமேல் நீ பயப்படாத மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன். சரியா? ஆனால் நீங்கள் ஏன் என்னை பார்த்துக்கணும்? என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தானே பார்த்துக்கணும். எது ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? நீங்கள் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இல்லை தானே, அப்புறம் ஏன் நீங்கள் என்னை பார்த்துக்கணும்? என்னை விடுங்க, நானே மூவ் ஆன் ஆகிப்பேன். நீங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். என்னடி நக்கலாம் உனக்கு? இவ்வளோ நேரம் வசனம்லாம் பேசுகிறேன், கடைசியில் நீங்கள் இல்லைன்றீங்க. போடி, இதெல்லாம் அநியாயண்டி, போடி. என்ன அநியாயம்? நான் என்னைக்காச்சும் ஜெர்மன் நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா? என்னை விடுங்க போதும். எவ்வளோ நேரம் தான் என்னை ஹக் பண்ணிகிட்டே இருப்பீங்க? ஏதோ எனக்கு பயமாயிருச்சு அப்படின்றதுக்காக என்னை ஹெல்ப் தான் பண்ணீங்க, அவ்வளோதான். நானும் அதை ஜஸ்ட் ஹெல்ப்பாக தான் பார்க்குறேன். இதுக்கு மேலே என் கூடலாம் எதுவுமே பேசக்கூடாது. நான் என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? எது புரிஞ்சுதா? இனிமேல் என்கிட்டலாம் அப்படின்லாம் என்னை சொல்லவே கூடாது, என்கிட்ட வந்து பேசவே கூடாது. அப்புறம் அங்கே தொடுறது இங்கே தொடுறது, அப்புறம் வந்தோடனே என் டிஷர்ட்குள்ளே கை விட்டீங்களே, அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இனிமேல் பண்ணிங்க அம்மா கிட்டே சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக்கோ, நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நீ எந்தடி, நான் உங்ககிட்ட தான் அப்படி பண்ணுவேன். உன் டிஷர்ட்குள்ளே தான் கை விடுவேன். உங்ககிட்ட தான்டி, காமமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட மட்டும்தான் அப்படிலாம். அப்படியா? அப்படி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் பேச என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஒத்துக்கணுமே. என்னடி உனக்கு நக்கலா? நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்டு. அது நான் தான். ஓகே, உனக்குன்னு எதனா கல்யாணம் ஆச்சுன்னா அது நான் தான் பண்ணுவேன். உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் என் ஒய்ஃப், நான் தான் உன் ஹஸ்பண்ட். ஓகேவா? அதுக்கு நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க பிரதர். ஸோ என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா? எது ஆள் இருக்காங்களா? ஆமாம், அவன் எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா? வாவ், செம்ம க்யூட்டாக இருப்பான். அவனோட ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். சின்ன வயசில் உன் கூட தான் இருப்பேன், ஓகே தான். பட் நீங்கள் எப்போ கொரியா போனீங்களோ அப்போலேருந்து எனக்கு அவனை தான் பிடிச்சி போச்சு. வாவ், அந்த டேஸ்லாம் என்னால் மறக்கவே முடியாது. நானும் அவனும் சின்ன வயசுலேருந்தே, நீங்கள் போனதுக்கப்புறம் அப்போலேருந்து நானும் அவனும் ஒன்றா தான் இருக்கும். ஸ்டில் இப்போ வர எனக்கு அவனை தான் பிடிக்கும். அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எனக்கு வேண்டாம் ஜிம்மன். புரிஞ்சுதா? என்ன இனிமேல் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. பொய் சொல்லாதடி. நீ என்கிட்ட ஏதோ விளையாடுறேன்னு நினைக்கிறேன். சும்மா தானே சொல்கிற? நான் நிஜமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு அவனை தான் பிடிக்கும். எனக்கு அவன் தான் எல்லாமே. அவன் தான் என்னை தொடணும், அவன் தான் என் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். அவன் கூட மட்டும்தான் இருக்கணும், உங்க கூட இல்லை. புரியுதா? அவளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் என் பின்னாடி வரக்கூடாது. பப்ளி, வேணாண்டி, வேண்டாம், போதும். இது விளையாட்டுன்னு எனக்கு தெரியுது, பட் வேண்டாம். விளையாட்டுக்கு கூட நீ யார் கூட இருக்கிறத என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. வேணாம் பப்ளி. ஜிம்மன், நான் நிஜமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு உங்களை விட அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நான் போகிறேன். நில்றி, நான் பேசிகிட்ருக்கல்ல, எங்கே போகிற? இங்கே பாரு பப்ளி, போதும், ஸ்டாப் பண்ணு. நான் எதுக்கு ஸ்டாப் பண்ணணும்? உண்மையாக தான் சொல்கிறேன் ஜிம்மன்.
ம், புரிஞ்சுக்கோங்க. ம், சரி, நீ லவ் பண்ணுறேனே வச்சுக்கலாம். யார் அவன்? அவன் பேர் என்ன சொல்லு. அவன் எங்கே இருக்கான்? நான் அவனை இப்போவே பார்க்கணும். நீங்கள் அதுக்கு அவனை பார்க்கணும்? ஆ, எது? அதெல்லாம் இல்லை, நான் பார்க்கணும், இப்போவே நான் பார்க்கணும். எதனா ஃபோட்டோ எதனா வச்சுருக்கியா? ஆ, ஜெர்மன், அதெல்லாம் இல்லை. நீங்கள் அவனெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். ம், ஏன்? அவன் உங்களை விட அழகாக இருப்பான் அப்படின்றத பார்க்கணுமா? ஆ, ஐய, அவன் என்ன வேணால் அழகாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறது நான் மட்டும்தான். அப்படி தான் பார்ப்போமே. என்னை விட என்ன தான் அழகாக இருக்கான்னு நான் பார்த்தே ஆகணும். என்கிட்ட காட்டு. ம், காட்ட மாட்டேன். காட்டு பப்ளி. என்னை அப்படி கூப்பிடாதீங்க. எதுக்கு அப்படி கூப்பிடுறீங்க? உன்னை நான் கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். போதுண்டி, நல்லா பச்சையாக நடிக்கிற, எனக்கு புரியுது. சரி, ஓகேடி. நானும் பார்க்குறேன். நானும் உன் லவ்வரை, சாரி உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை நானும் பார்க்குறேன். பாருங்க. சரி, என் பக்கத்தில் வாயேன். என்ன வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது? வாடி, என் பக்கத்தில் வா. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? பக்கத்தில் வாடி. வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறாரு, ஹக் பண்ண மாதிரி. அப்படியே அவளோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் ஐ லவ் யூ கண்ணம்மா அப்படின்னு ஒரு குட்டி பீக் அவரோட இயர்ஸில். அவளுக்கு பயம் வந்துடக்கூடாதுன்னு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. பட் திஸ் டைம் அவளுக்கு வந்துட்டு பயம் வரல. அவள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணுறா. டே மச்சான், என்னடா பண்ணுற அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஜிம்மனுக்கு தூக்கி வாரி போடுது. உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சடனாக அப்படி ஒரு வாய்ஸ் கேட்கோனே பயந்துட்டு அப்படியே 2 பேருமே விலகி நின்றுருப்பீங்க. டே மச்சான் ஜிம்மின்னு, என்னடா அந்த பொண்ணு காதுகிட்ட போய் என்னடா பண்ணிகிட்ருக்க? டே மச்சான், அது புரிஞ்சு போச்சு. என்னடா அந்த பொண்ணுக்கு உம்மா தானே கொடுத்துட்டு இருந்த? டேய் சும்மா இருடா. நீ எதுக்குடா இங்கே வந்த? ஓ, நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா மச்சான்? ஆமாம், யார் இந்த பொண்ணு? எங்க யார் இவர்? பார்க்க காமெடி பீஸாட்டாக இருக்காரு. ஹலோ சிஸ்டர், என்னை பார்த்தா காமெடியாக தெரியுதா? பின்ன இது என்ன மண்டை? ஆரஞ்சு கலரில் யாரோ பெயிண்ட் ஊற்றுன மாதிரி இருக்கு. ஜிம்மன், இவர் யார்? உங்கள் ஃப்ரெண்டா? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்கவே மாட்டீங்க. யார் இவர்? டேய் மச்சான், யாரா அந்த மினியானு இப்படி வாய் பேசுது? எது மினியானா? என்னை பார்க்க உனக்கு மினியான் மாதிரி தெரியுதா? ஆமாம், அதான் இத்தினோண்டா இருக்கியே, ஒரு ஜான் இருப்பியா? உனக்குலாம் இவ்வளோ வாயா? டேய் என் பப்ளிடாவ. ஓ மச்சான், இவங்க தான் உன் பப்ளியாடா? ஹலோ, என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை மினியான், ஒன்றுமே இல்லை. ஜிம்மன் பாருங்க, வர என்னை மினியான்னு சொல்கிறாரு. வந்த அன்னைக்கே என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓ, என்ன பண்ணுவேன்? வம்பு வச்சுக்கிட்டா என்னம்மா பண்ணுவேன்? எதனா எல்லாம் அடிக்க போறியா? பார்த்துமா, ஸ்டூல் போட்டு எதனா அடிக்கிறியா நீனு? ஜிம்மன் பாருங்க. ஏய் போதுண்டா, அவகிட்ட வச்சுக்காத. நீ இங்கே தான் இருந்தாகணும். போகிற வரையும் அவள் எதனா பண்ணி விட்ருவா, பார்த்துக்கோ. சைஸை பார்த்து எடை போடாதரா. ஒன் டைம் இப்படி தான் நான் அவளை கலாய்ச்சேன்னு சொல்லிட்டு என் மூஞ்சி மேலே கல்லை விட்டு எரிஞ்சா. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ மச்சான். எது? ஐயோ, தங்கச்சிம்மா. தங்கச்சி? தங்கச்சியா? ஆமாம், என் ஃப்ரெண்டு எனக்கு மச்சானா, நீ எனக்கு தங்கச்சி தானே? நீ என் தங்கச்சி, இன்னையிலேருந்து என் உடன் பிறப்பு நீனு, ஓகேவா? அண்ணன் நான் இனிமேல் வந்துட்டு இனிமேல் நான் அவளாம் பேச மாட்டேன். நீயும் என் கூட அப்படி பேசக்கூடாது. நீ பேசிட்டு போமா. அண்ணன் வந்துட்டு இனிமேல் பொறுமையாக இருப்பேன், ஓகேவா? அப்புறம்
கல்லெலாம் எதனா கடந்தா எடுத்து அதை தூரமாக போட்டுறணும், ஓகேவா? யார் மேலேயும் அடிச்சிடக்கூடாது, முக்கியமாக இந்த அண்ணன் மேலே அடிச்சிடவே கூடாது, சரியா? நீ எதனா பேசாமல் இருந்தால் எதுவுமே பண்ண மாட்டேன். டோன்ட் வரி, இந்த அண்ணா உங்ககிட்ட இனிமேல் வம்பு வச்சுக்கவே மாட்டான். சரியா? சரி. ஆமாம், நீங்கள் எப்படி இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க? அது நான் கொரியாவில் இருக்கும் போதும் என்கிட்ட தமிழ் தான் முக்கால்வாசி பேசியிருக்கான். ஸோ நானும் அதை அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதோட கொரியனும் தமிழும் ஒரே மாதிரி தானே இருந்துச்சு, அதான் ஈஸியாக இருந்துச்சு. ஓ அப்படியா? பட் நல்லா இருக்குது நீங்கள் தமிழ் பேசுகிறது. தேங்க்யூ அப்படின்னு பார்த்த கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு வாய்ஸ், கேண்டி. அந்த வாய்ஸ் கேட்டோன்னே ஜிம்மன் அப்படி திரும்பி பார்க்குறாரு. அதாவது நீங்கள் டியரி ஐஸோட ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மினுக்கு உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ அழுக வருது. அவர் வேகமாக வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க ஜிம்மினை ஹக் பண்ணி. கேண்டி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்க வராமல் இருந்தேன்? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஃபைனலி நீ வந்துட்ட. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என் கேண்டி என்கிட்ட வந்துடுச்சு. புஜுக்கு எப்படிடி இருக்க? உன்னை பார்த்து இவ்வளோ நாளாச்சுல்ல. சின்ன வயசில் என் கூட துருன்னு விளையாண்டுட்டே தெரியவேன். இப்போது எகெயின் இந்த மாம்ஸ் கிட்ட வந்துட்டல நின்று. ஓய் மினியான், என்ன சொன்ன? சரி, சாரி. பரவாயில்ல, கூப்பிட்டு அப்படியே. தேங்க்யூ. ஆமாம், ஜிம்மன் ஏன் அந்த பொண்ணை ஹக் பண்ணிகிட்ருக்கான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒன்றை ஹக் பண்ணான், இப்போ அந்த பொண்ணை. அதுவும் அந்த பொண்ணை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கான் முஜுக்கெல்லாம் சொல்லிவிட்டு. ஆமாம், நீயும் ஏன் சிரிச்சிட்ருக்க? உனக்கு கஷ்டமா இல்லையா? நீ தானே அவனோட பப்ளி, நீ சிரிச்சிட்ருக்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே? அது ஜிம்மினோட அத்தை பொண்ணா? நீ தானே அவனோட அத்தை பொண்ணு? நான் கிடையாது, அது அவள் தான் அத்தை பொண்ணு. பட் ஜிம்மன் என்கிட்ட கொரியாவில் என் அத்தை பொண்ணு தான் பப்ளி, நான் அவளை தான் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னான். இப்போ என்னடானா? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லு. ஓ, ரொம்ப குழம்பிட்டிங்களா? அது நானும் ஜில்லும். எது ஜில்லா? அது நான் அவளை அப்படி தான் கூப்பிடுவேன், ஜில்லுன்னு சொல்லிட்டு. ஓ ஆமாம், அவங்க பேர் என்ன? அவள் பேர் தீஷா. அப்போது உன் பேர்? என் பேர் தான் ஒயன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் 2 பாட்லேயுமே வந்துட்டு நீங்கன்னு மென்ஷன் பண்ணது வந்து அது நீங்கள் கிடையாது, தீஷாவை தான். அதாவது உங்கள் ஃப்ரெண்டை. உங்களோட அம்மா தான் தீஷா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஜிம்மின் வந்துட்டு இந்தியா வருவார், உனக்காக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் தீஷா தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து பேசியிருப்பா. உங்கள் ஃப்ரெண்ட் மீனா உங்ககிட்ட தான் கேட்டிருப்பா, ஏன்டி அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஹாப்பினஸில் தான் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்திருப்பீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் தீஷாவும் சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்டு தான். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒன்றாவே தான் இருப்பீங்க, எப்போவுமே பிரிஞ்சே இருக்கவே மாட்டீங்க. ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஒன்றாவே தான் பண்ணியிருப்பீங்க. ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்களும் அவளும் சின்ன வயசில் அழுதுருப்பீங்க, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அழுதுருப்பீங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க 2 பேருமே ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்காக உங்கள் ஊர்லேயே உங்கள் வீடு தான் வந்து பெரிய வீடு. ஸோ ஜிம்மன் வந்துட்டு வீக்கெண்ட் ஆனால் இல்லை பாதி டேஸ் உங்கள் 2 பேர் கூட தான் இருப்பார். ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் உங்கள் கூட தான் வந்து போயிருப்பார். ஸோ ஜிம்மினும் தீஷாவோட பேரண்ட்ஸ் எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி தான் உங்களோட பேரண்ட்ஸையும் வந்து பார்த்துருப்பாரு. அதனால தான் உங்களை வந்துட்டு அத்தை பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புரியுதா? இப்போ தான் நல்லா தெளிவாக புரியுது. ஆமாம், என்ன வேணுங்க 2 பேர் இப்படி கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க? ஐயோ, ஒரே எமோஷ்னல் மலையாக இருக்கே. டேய் ஜிமினே, டேய் இந்தாடா, டேய் போதும் மச்சான், உன் பாசமலை போதும். எதுக்கு என்ன என் கேண்டி மேம்ஸையும் பிரிக்கிறீங்க? நானே ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருக்கேன். எதுக்கு ஹக் பிரேக் பண்ண விட்டீங்க? ஏம்மா
நீ அழுதுகிட்டே இருப்ப, எங்களுக்கெல்லாம் பசிக்காதா? ஆ, நான் ஊர்லேருந்து வந்திருக்கேம்மா. ஊர்லேருந்து வந்தவனை இப்படி கவனிக்க மாட்டிங்களா? ஆ மச்சான், என்ன மச்சான் நீ சின்ன பையனாட்ட அழுதுகிட்டே இருக்க? ஆ, என்னை பார்த்து கற்றுக்கோ. நான் என்னைக்காச்சும் அழுதுருக்கேனாடா? இப்பெல்லாம் அழுகாமல் இருக்க வேண்டியதாண்டா நான் இன்னும் ஆணழகனாக இருக்கேன். ஆ மினியான், சிரிக்காத. சரி சரி, நீங்கள் பேசுங்க. ஆ பாரு, என் தங்கச்சி கூட உன்னை பார்த்து சிரிக்கிறாடா. நான் அவரை பார்த்து சிரிக்கல, உங்களை பார்த்து தான் சிரித்தேன். அடிப்பாவி. சரி விடு, ரைட்டு விடு. அண்ணனை பார்த்தானே சிரிச்ச, விடு. டேய், எப்போ பாரு சோறு சோறு தானா? ஆ ஆமாம், எனக்கு அதுதான்ப்பா முக்கியம். நான் பிறந்ததே சாப்பாடுக்கு தான்ப்பா. எனக்கு வேணும் சோறு, இப்போவே வேணும். வாங்க போட்டு தாங்க. சில்லு, ஓ, உன் கேண்டி வந்தோன்னே என்ன மறந்துட்டியா? அவரை மட்டும் அவ்வளோ நேரம் ஹக் பண்ணியிருக்க. நான் உன் கண்ணுக்கெலாம் தெரியவே இல்லைல்ல. போ, என் கூட பேசாத. ஜில்லு, அப்படிலாம் இல்லை. நான் கேண்டி மட்டுமா ஹக் பண்ணுவேன். இங்கே வா, போ, என் கூட பேசாத. ஜில்லு, என் கை பிடிச்சிக்க மாட்டியா? சரி, என்னை கட்டி பிடிச்சிக்கோ. வா. மச்சான், என்னடா இதெல்லாம்? ஆளாளுக்கு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. என்னடா 2 பேருமே ஜில்லு ஜில்லுங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. டேய், அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்டா, உனக்கு புரியாது. எனக்கு புரியாதாடா? மச்சான், எனக்கு அந்த மாதிரி வேணும்டா. என்னையும் கட்டி பிடிச்சிக்கோ மச்சான். எதை? நானா? இல்லை, நானும் உன்னை பண்ண மாட்டேன். மச்சான், நீ என்னை பண்ண வேணாண்டா, எனக்கு ஹக் மட்டும் பண்ணிக்கடா. நான் பாவம் இல்லையா? உன் நண்பன் தானே. என்னால் முடியாது மச்சான். போ மச்சான், என் மேலே உனக்கு பாசமே இல்லை. பாத்தியா, நாங்கள் கொரியாவில் சொன்ன மாதிரி உனக்குன்னு ஒருத்தி வந்தவொடனே என்னை மறந்துட்டேன். அவ்வளோதான் இல்லை. உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன்? ஐயோ, போ மச்சான். நான் உனக்காக சாப்பாடெலாம் செஞ்சு போட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டல. டே போதும், நிப்பாட்டு. என்ன, வா, வந்து கட்டி பிடிச்சி தொலை. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு பார்ட். இந்த பார்ட் எப்படி இருந்தது, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கா? பிகாஸ் போன 2 பார்ட்லேயுமே நான் வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். நிறையா பேர் வந்துட்டு ஒயன் வந்துட்டு அந்த ஜிமினோட ஃப்ரெண்ட் கூட இருக்காரு, அப்போ ஜிமின் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிமினோட ஃப்ரெண்டு கூட இருந்தது நீங்கள் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட் தீஷா. ஓகேவா? ஓகே, இந்த பார்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, லவ் யூ ஆல். டாட்டா.